திண்டிவனம் அருகே விவசாயியிடம் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அதிகாரியை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். ஆல கிராமத்தைச் சேர்ந்த விஏஓ லட்சுமணன் விவசாயி ஒருவருக்கு பட்டாவை மாற்றிக் கொடுக்க 25,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். விவசாயி பணத்தை கொடுத்தபோது அதை வாங்கிய லட்சுமணனை அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். திருச்சி அருகே வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய 4 போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மணப்பாறை அருகே சின்ன கோனார்பட்டியில் சிலர் உரிமம் பெறாத ஏர்கன் துப்பாக்கியை பயன்படுத்தி பறவைகளை வேட்டையாடுவதாக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அங்கு சென்ற தனிப்படை உதவி ஆய்வாளர் லியோனி ரஞ்சித்குமார், காவலர்கள் வீரபாண்டியன், ஷாகுல் அமீது, மணிகண்டன் ஆகியோர் பறவைகளை வேட்டையாடிய 4 பேரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு புகார் வந்த நிலையில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் 4 பேரையும் சஸ்பெண்ட் செய்து அவர் அதிரடியாக உத்தரவிட்டார். சென்னை பூங்கா ரயில் நிலையத்தில் போலி ஐடி கார்டுகள் நின்றிருந்த டிக்கெட் பரிசோதகரை எழும்பூர் ரயில்வே போலீசார் கைது செய்துள்ளனர். ரயில்வே ஊழியர் சக்திவேல் தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமாக நின்ற பழவந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த சசிகுமாரை பிடித்து விசாரித்த போது அவர் தப்பி ஓட முயற்சித்துள்ளார். பொதுமக்களின் உதவியுடன் அவரை பிடித்து போலீசிடம் ஒப்படைத்த போது அவர் போலி டிக்கெட் பரிசோதகராக பொதுமக்களிடம் வசூல் வேட்டையில் ஈடுபட்டது தெரியவந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.